ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிராமின் ஸ்டைலில் எப்படி சாம்பார் பொடி ரசப்பொடியும் வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யார் வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது அளவு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்னா டால் ஒரு கப்பு, அதாவது 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் ஒரு கப்பு, அதாவது 100 கிராமு. அதே மாதிரி துவரம்பருப்பும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. மூணுமே சேம் குவான்டிட்டி. கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வாசனை வர வரைக்கும் ரொம்ப இதாக வறுக்கணும்லாம் இல்லை, சகப்பாற வரைக்கும்லாம் வறுக்கணுன்னா இல்லை. நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அது 100 கிராம் பருப்பு இல்லாம்னா இது 50 கிராம்ஸ். ஜீரகம் பெப்பர் ரெண்டுமே 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் லைட்டாக வறுத்தா போதும், சூடானால் போதும். அடுத்து வெந்தயம் 25 கிராமு. இதை மட்டும் நல்லா சிகப்பாக வறுக்கணும், வாசனை வர வரைக்கும். அப்புறம் இது 1/2 கிலோ தனியாக போட்டிருக்கேன் நான், நாட்டு மல்லி தான் அது. இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சூடு பொறுக்கிற வரைக்கும் வந்தால் போதும். இது நீங்கள் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சிச்சுன்னா மாடியில் கொண்டு போய் 2 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும். இதை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே வெயில் ஜாஸ்தி இல்லாதனால நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வெயிலில் வச்சாலே போதும். அப்புறமா ஒரு 10 நம்பர்ஸ் மஞ்சள் கிழங்கு, இந்த மாதிரி வரலி மஞ்சளோ இல்லை குண்டு மஞ்சள் எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்துக்கலாம். அது இல்லை எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் குழம்பு சாம்பார் பண்ணும்போதே இதை போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அது குழம்பு பொடியோடு போடணும் கூட அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ வத்தல் போட்டுருக்கேன். 1/2 கிலோ இது தனியானா 1/4 கிலோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பட் இந்த மிளகாவில் காரமும் ஜாஸ்தி இருக்கும், இதுவும் கலரும் நல்லா இருக்கும். அதனால் நான் 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். சில பேர் கலருக்கோசரம் காஷ்மீரி சில்லி போடுவாங்க, காரத்துக்கோசரம் குண்டு மிளகாலாம் போடுவாங்க. பட் உங்கள் ஊரில் எப்படி மிளகா கிடைக்கிது அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்லாவே காரமாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். அதனால் 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப ஈஸி, வீட்டிலே கூட பண்ணிக்கலாம் யாருனாலுமே. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நான் பொரியலுக்கு, குழம்பு வைக்கும்போது எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் பொடி தான், தனியாக குழம்பு பொடியெலாம் அரைக்க மாட்டேன், இதே தான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ரசப்பொடி பார்க்கலாம். இதுக்கு நல்லாவே வறுக்கணும். நான் எப்போயுமே இது மிக்சியில் போட்டுக்கிறது தான். சாம்பார் பொடி நான் மிஷினில் அரைச்சிப்பேன், பட் இது மிக்சியில் தான் போட்டு எடுத்துப்பேன். கொஞ்சம் குறைன்னு ஆட்டினா போதும். இது நல்லாவே வறுக்கணும். இது எப்படி எடுத்துப்பேன்னா, இந்த உலக்கில் ஓரளவுக்கு ஃபுல்லாக தனியாக எடுத்துப்பேன். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா சிகப்பாக வாசனை வர வறுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் உலக்கில் அரை உலக்கு இது பெப்பர் எடுத்துப்பேன், மிளகு. இதையுமே நல்லா சடச்சடன்னு பொரியிற அளவுக்கு வறுக்கணும். இதில் ஃபாரினில் இருக்கிறவங்க, வெயிலே வராது இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரசப்பொடி சூப்பராக இருக்கும். அப்புறம் அதே உலக்கில் 1/4 உலக்கு ஜீரகம், நீங்கள் ஏதாவது டம்ளரோ கிளாஸோ வச்சு அளவு வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு நான் எப்போயுமே கிராம்ஸ் கணக்கிலலாம் போட மாட்டேன், அந்த உலக்கு தான் எப்போயுமே கணக்கில் வச்சுப்பேன். அதாவது 1 கிளாஸ் தனியா, 1/2 கிளாஸ் பெப்பர், 1/4 கிளாஸு ஜீரகம், அந்த அளவு தான். இதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி என் கையில் ஒரு கை துவரம் பருப்பு போட்டுப்பேன் ஃபுல்லாக. இதோட 100 கிராம் இருக்கும். இதுவும் நல்லா வறுத்துக்கலாம், சிகப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசனை ரசப்பொடிக்கு தான் நீங்கள் நல்லா வறுக்கணும், சாம்பார் பொடிக்கு வறுக்கக்கூடாது ஜாஸ்தி. நல்லா வறுத்து வாசனை வரும்போது இதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மிளகா என் கையில் 2 கை அளவு. இது ஒரு 100 கிராம் தான் இருக்கும், ஆனால் ஒரு 50 கிராம் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். என் கையில் 2 கை அளவு எப்பயுமே நான் போடுவேன். இந்த வத்தல் நல்லா காரமாகவே இருக்கும், அதனால் இது போதும். இதையும் நல்லாவே வறுத்துக்கலாம். வறுத்து இந்த காம்பை சில பேர் எடுக்கணுன்னுவாங்க, சில பேர் எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. நான் ஜாஸ்தி எடுக்க மாட்டேன், ஒரு 10 அளவுக்கு விட்டுருவேன், காம்போடு இருக்கட்டும் சொல்லி விட்டுருவேன். அதில் தான் காரம் ஃப்ளேவர் இருக்குன்னுவாங்க. பட் என்னோடய ஸ்டைல் நான் பாதி 3/4வாசி காம்பு எடுத்துருவேன், ஒரு 10 மிளகாய்க்கு மட்டும் வச்சுருவேன் அப்படியே. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சுப்பாங்க ரசப்பொடி. இது மிக்சியில் நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு பால்கனியில் கொஞ்சம் வெயில் வரும் மத்தியான நேரத்தில், அப்போ மட்டும் கொஞ்சம் வச்சு எடுத்துருக்கேன் நான். எடுத்துகிட்டு சாம்பார் பொடியை வெளியில் மிஷினில் அரைக்க வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரசப்பொடி வீட்டிலே அரைச்சிக்கலாம், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி பாருங்கள், குழம்பு பொடி வெளியில் அரைச்சி வாங்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். கலரு, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் கத்திரிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் எது செஞ்சாலுமே இது கொஞ்சம் இதே தான் போடுவேன் நான். இது கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுப்பேன். ஸோ குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பொரியல் எதுக்குமே இந்த ஒரு பவுடர் இருந்தால் போதும்.
அது ரசப்பொடி பாருங்கள், வீட்டிலே அரைச்சது. கேட்டால் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ரசம் செஞ்சு காட்டியிருக்கேன் என்னோடய வீடியோவில், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் சமையலே ஒரு தடவை காட்டியிருக்கும்போது எப்படி வைப்பேன்னு சொல்லிட்டு ரசப்பொடி எவ்வளோ போடுதுன்னு சொல்லிட்டு எல்லா அளவுமே சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த வீடியோவை. இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி ரெண்டுமே வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட இதை பார்த்து செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வீட்டில் அரைச்சி பண்ணுறது தானே. செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.